Hello friends, I am Dr. Raj Solayanand, Career Consultant. இந்த வீடியோவில் நம்ம EWS OBC NCL சர்டிஃபிகேட்ஸை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த EWS அப்படின்றது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட், ஓகேங்களா? அதேமாதிரி OBC NCL சர்டிஃபிகேட், இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்ஸும் எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? அந்த எக்ஸாம்ஸ் வந்து எய்தர் அட்மிஷன்ஸ், ஏதாவது ஒரு படிப்பு சம்மந்தமான அட்மிஷன்ஸ்க்காக அவங்க கண்டக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜாப் சம்மந்தமாக அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்ஸுக்கு ரிசர்வேஷன்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 40% கொடுப்பாங்க, அதேமாதிரி ஜென்ரல் EWSக்கு 10% கொடுப்பாங்க. ஸோ OBC NCLக்கு 27% கொடுப்பாங்க, SCக்கு 15%, STக்கு 7.5%, அதேமாரி ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி வித் பெஞ்ச்மார்க், அவங்களுக்கு வந்து சேலஞ்ச் வித் பெஞ்ச்மார்க், அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய EWS சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஜென்ரல் EWS எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு OBC NCL சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஜேஇஆர் இருக்கட்டும், இல்லை நீட், யூஜி, பிஜி, இல்லை எஸ்எஸ்ஆர் இருக்கட்டும், அந்த மாதிரி அட்மிஷன் சம்மந்தமாக பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கனாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஜாப் சம்மந்தமாக ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக போனீங்கனாலும் சரி, இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிஜமாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி வாங்குறது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா EWS பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ EWS யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சிக்கோங்க, ஜென்ரல் கேட்டகரி பிலாங் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த EWS சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த EWS ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து 50%ஆக இருக்கும். அந்த 50%லேருந்து தான் ஒரு 10% வந்து இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுலேருந்து தான் இந்த 10% கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஓசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இந்த கேட்டகரி சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த EWS சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்கம்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஃபேமிலி இன்கம் அது எந்த விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கட்டும், உங்கள் சேலரியாக இருக்கட்டும், அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கமாக இருக்கட்டும், அப்படின்னா ரெண்ட் வழியாக வர்றது இன்கமாக இருக்கட்டும், அப்படின்னா வேறு டியூஷன் சம்பாரித்து வர்றது இன்கமாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஸோ இந்த இன்கம்லாம் வந்து அந்த டோட்டல் இன்கம் வந்து லெஸ் தேன் 8 lakhs இருக்கணும். அது தவிர்த்து நீங்கள் லேண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஏக்கருக்கு கம்மியான லேண்டாக நீங்கள் வச்சுருக்கணும். ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தேன் 1000 square feet இருக்கணும். ரெசிடென்ஷியல் பிளாட்டு வச்சுருந்திங்கன்னா 900 square feet, அதாவது அர்பன் ஏரியாவில் வச்சுருந்திங்கன்னா 900 square feet கம்மியாக இருந்திருக்கணும். அதே மாதிரி ரூரல் ஏரியாவில் வச்சுருந்திங்கன்னா 1800 square feetக்கு கம்மியாக நீங்கள் ரெசிடென்ஷியல் பிளாட் வச்சுருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இந்த கேட்டகரிஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் EWS சர்டிஃபிகேட், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ரிசர்வேஷன் இருக்குது. அதேமாதிரி ஸோ இஷ்யூட் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 year. இது தாங்க EWS. ஸோ EWSன்றது ஒரு ஜென்ரல் கேட்டகரியை பிலாங் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அவங்க வந்து பிசி கேண்டிடேட்டாக அப்ளை பண்ண முடியாது, SC ST அதெல்லாம் அவங்களாம் யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ரிசர்வேஷன்ஸ்லாம் யாருமே யூட்டிலைஸ் பண்ணாதாங்க. ஜென்ரலில் மட்டும்தான் நான் போட்டிடுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஒரு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷனை சேர்ந்தவன் சார் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் EWS சர்டிஃபிகேட். அது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்களா? அடுத்தது OBC NCL பற்றி பார்ப்போம், சரிங்களா? OBC NCL பார்த்தீங்கன்னா இவங்க யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OBC கம்யூனிட்டிஸ் ஆஸ் பர் சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி வந்து சென்ட்ரல் லிஸ்ட் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் லிஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் கம்யூனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அந்த லிஸ்ட்டு சார் நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் சார், பட் என்னுடைய கம்யூனிட்டி வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது சார், எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான்
உங்களுக்கு சென்ட்ரல் வந்து ரெகக்னைஸ்டு தமிழ்நாட்டுக்கு இந்தந்த கேஸ்ட்லாம் வந்து சென்ட்ரல் வந்து ஓபிசின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட் வந்து நான் பிடிஎஃபாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி வந்து ஓபிசி லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம். இதில் இன்கம்னு பார்த்திங்கன்னா இன்கம் வந்து பிலோ 8 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்க்ளூடட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா சேலரி வழியாக வந்து எனக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 3 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 36 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க, லேக்ஸ் பெர் ஆனம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வழியாகவும் எனக்கு ஒரு 10 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க, 10 lakhs பெர் ஆனம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? டோட்டலாக வந்து 46 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் வந்து எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி என்சிஎல் இந்த மாதிரி கேசஸில். ஏன் என்னென்னு கொடுத்துருக்காங்க? பிகாஸ் சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்க்ளூடட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்க்ளூடட்னு கொடுத்துருக்காதுல, ஈவன் தோ இஃப் யூ ஆர் getting 46 lakhs per annum, you are eligible for getting OBC NCL. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது தவிர்த்து சப்போஸ் எனக்கு வந்து வேறு விதமாகவும் இன்கம் வருது சார் அப்படின்னா, என்ன விதமான இன்கம் வருது? எனக்கு வந்து ஒரு டியூஷன் எடுக்கிறேன் சார், அதுலேருந்து ஒரு 10 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 lakhs per annum. இது வந்து டியூஷன் எடுக்கிறதால வருதுன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரு ரெண்ட் விட்றேன் சார், வீடு வந்து ஒரு ரெண்ட்டுக்கு விட்றேன், ரெண்ட்லேருந்து எனக்கு ஒரு 5 lakhs வருது சார். சார் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? 15 LP. இப்போ நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஏன்னா நீங்கள் 8 lakhs கிராஸ் பண்ணிடுறீங்க. ஸோ வாட் ஆர் தி இன்கம்ஸ் விச் இஸ் அதர் தேன் சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சர். சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சரில் நீங்கள் 1 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி என்சிஎல். அதே இது சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு 1 பைசாவும் வரல, ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ வருது, அதாவது 8 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சுனாவே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கனாவே நீங்கள் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி என்சிஎல். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கேட்டகரியில் நீங்கள் வரமாட்டீங்க. அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியாதவங்க திருப்பி போட்டு கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 27% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் தாசில்தார் யார் இஷ்யூங் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இ-சேவாவில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்தது வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 year, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சரி, இப்போ இதெல்லாம் புரிஞ்சு சார், இது எப்போ சார் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்போ அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இயர், எந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது வந்து எந்த ஃபினான்ஷியல் இயரில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நீட்டோ அப்படி இல்லைனா ஜேஇஓ நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் நான் எக்ஸாம் எழுதி நான் அட்மிஷன்ஸ் போட போகிறேன் சார், அதாவது 26-27. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ன்றது என்னது? அதாவது 1 April 26லேருந்து, அதாவது 26-27ன்றது இது வந்து இதில் தான் நான் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன். அப்போ அந்த ஃபினான்ஷியல் இயர் கணக்கு எப்படி வரும்? 1 April 2026லேருந்து 31 March 2027 வரைக்கும் வரும், சரிங்களா? ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இந்த டூரேஷனில் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதாவது யுவர் சர்டிஃபிகேட் ஷுட் பி இஷ்யூட் ஆஃப்டர் 31 March 2026. 31 March 20, அதாவது இந்த டூரேஷனில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தான் இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோ எக்ஸாம்ஸ் வந்து இந்த டூரேஷன் எந்த ஃபினான்ஷியல் இயர் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா தான் தட் வில் பி வேலிட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேலிடிட்டி கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பீங்க. ஸோ March 31க்கு அப்புறம், தட் இஸ் April 1st week மாதிரி நீங்கள் இஃப் யூ ஆர் பிலாங்கிங் டு இடபிள்யூஎஸ்னால் நீங்கள் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அதை வாங்கி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் பிலாங்கிங் டு இப்போ ஓபிசி என்சிஎல் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க, அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம லிங்க்கெல்லாம் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த ஓபிசி என்சிஎலுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, நமக்கு வந்து 46 LPA இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓபிசி என்சிஎலுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. அதை பற்றிலாம் அது மாதிரிலாம் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. இது விஷயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தனியாக வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப் நான் கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பின்னு சொல்லிட்டு நான் அந்த பிடிஎஃபையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டி வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த சென்ட்ரல் லிஸ்ட்டோடைய பிடிஎஃபையும் நான் கமெண்ட் செக்ஷனில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் இந்த தகவல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்க பாருங்கள் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.